Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உங்க அப்பன் கூட இருந்தனால சாக்கடை. அப்பனுக்கு மோனுக்கு சண்டையில இந்த கட்சியை உருவாக்கியவர், கட்சியை நிறுவியவர், உங்களை மத்திய அமைச்சராக்கியவர், தேர்தலில் நிற்காமல் 2 முறை எம்பி ஆக்கியவர், தேர்தல் நிறுத்தி 1 முறை எம்பி ஆக்கிய அவரோடு நான் இருந்ததனாலே நான் சாக்கடை. இங்க இருக்கவங்க எல்லாம் சாக்கடை. இப்ப நமக்கு அது வேலை இல்லை, கசாம்சான் யாரையும் நம்ம பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப நாங்க ஒரு வேண்டுகோள், நீங்க என்ன கேட்டீங்க, வரணும் வரணும் பேசணும்னு சொன்னீங்க. அதுக்காக யாருக்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட கூட தமிழ்நாடு முழுக்க நான் போன்ல பேசி வாங்கன்னு கூப்பிடல. கைபேசியில ஒரு வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் வீடியோ போட்டோம். அந்த வீடியோவை வச்சு இங்கே கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். வருகை தந்து உங்களுடைய கருத்துக்களை ஒரு இடத்திலும் கேட்க வேண்டும் என்ற ஆசை. ஆனா எல்லாத்தையும் பேச முடியும். இப்ப நம்ம ரவிசங்கர் இருக்காரு, நம்ம பழனிசாமி என்ன பார்க்கல, உழவர் அவரெல்லாம் விட்டுருந்தா அருமையான கருத்தை சொல்லுவாங்க. செந்தமிழ் செல்வன் விடல, பேசல, விஜயராயர் பேசல, இந்த மாதிரி இன்னும் மேடையில் இருக்கிற நம்ம மகாதேவன், சேகரன், இந்த மாதிரி முக்கியமானவங்க நிறைய பேர் பேசல. இருந்தாலும் கூட உங்களுடைய கருத்துக்களை ஒரு அந்த கொடுத்தாங்களா தயவு செய்து அந்த கருத்துக்களை எழுதி கொடுங்க. அந்த கருத்துக்களை படித்து பார்க்கிறோம், அலசி ஆய்வு செய்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ. என்ன 37 ஆண்டுகள் ஒருவரோடு ஒரே இயக்கத்திலே ஒரே தலைவன் என்ற அடிப்படையில் பயணித்து விட்டு இன்றைக்கு நாம் பாதையை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பாதை எந்த பக்கம் போனோம்? 37 வருஷம் போச்சே, எந்த பக்கம் போலாம்? எந்த பக்கம் போனா நமக்கு வழி, நல்ல வழி கிடைக்கும்? நமக்கு மட்டும் இல்ல, நீங்க பேசுறீங்க, நீ என்ன தண்ணி 37 வருஷம் இருந்தோம், 40 வருஷம் இருந்தோம். வெங்கடபதி அண்ணெல்லாம் 40 வருஷம். என்ன சொல்றீங்க? நீ என்ன சொல்ற, அந்த வழியில போலான்னு சொல்றீங்க. நான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போயிருந்தேன்னா எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. என்ன காரணம்? வாழ்வும் சாவும் என்னோட சேர்ந்தது, அடுத்து என் பையன், என் குடும்பத்தோட சேர்ந்தது. ஆனா இங்க வந்து நீங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இப்ப கோயந்தன் எதை பத்தியும் பேச மாட்டேங்கிறார் எங்க மாவட்ட தலைவர். ஆனா நீ என்ன சொன்னாலும் சரி இப்படி எல்லாருமே இப்படி சொல்லும் பொழுது சரவண தருமிருந்து வந்து சொல்றாரு, உழவர் பெரியக்கம் செந்தில் சொல்றாரு, இளைஞரணி செந்தில் சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாம் சொல்றீங்க. இப்ப 37 ஆண்டுகள் ஒரே தலைவன் வழியிலே ஒரே பாதையிலே பயணித்து விட்டு இப்ப புதிய பாதையையும் புதிய தலைமையையும் தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தலைமையை தேடலாமா அல்லது நீங்கள் வேற ஏதாச்சும் வழி சொன்னா அதை செய்யலாமா என்பது குறித்து நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த சீட்டை வைத்து முடிவு செய்யலாம். நடராஜ் சொன்னாரு, ஒரு வேண்டுகோள் சொன்னாரு, ஆடி மாசம் எந்த முடிவும் அறிவிக்க வேண்டாம், ஆடி முடிஞ்சிட்டோம், ஆவணியில பேசுவோம்னு சொல்றாரு. ஏன் நடராஜ? நம்ம தப்பாசிட்டி மாதன் அதான் சொல்றாரு. சோடா சண்முகம், என்ன சண்முகம் நீ அதான் சொல்றியா? இல்ல இன்னைக்கு அறிவிக்கிறதுனா அந்த பேப்பர்லாம் படிக்கணும்ல. அதனால தயவு கூர்ந்து உங்களிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், அந்த சீட்டை கொடுங்க. நிச்சயமாக நான் வந்து உங்களை ஒரு வழியிலே திணிக்க மாட்டேன். நம்ம எல்லாம் கலந்து இன்னும் தீவிரமா அலசி ஆய்வு செய்து அண்ணன் எம்பி சதாசிவம் அவர்கள் தலைமையில நம்ம எல்லாம் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுப்போம். ஆனால் ஒன்று மட்டும் இந்த கூட்டத்தின் மேலாக தெரிவிக்கிறேன், ஒன்றை மட்டும் சொல்றோம், இனிமேலும்
அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொள்வது இல்லை என்று மட்டும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்கிறேன். இந்த வன்னிய சமுதாயத்தை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பம் என்றைக்கும் தலைவராக முடியாது, தலைமை தாங்க முடியாது. அதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லை என்பதை மட்டும் சொல்லி, நல்ல வழியையும் நல்ல தலைமையையும் நல்ல தலைவரையும் ஆய்வு செய்து ஆய்ந்து மூடுப்பா மூடு எவனா தேர்வு செய்வோம் என்பதை மட்டும் சொல்லி நன்றியோடு முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். கணக்கனே அது மூடுப்பா, கதவு மூடுப்பா. நன்றி, வணக்கம். இது அடுத்தபடியாக நம்ம எல்லாம் எங்களெல்லாம் வழிகாட்டி, எப்ப உட்காரு, ஒரு நிமிஷம் உட்காரு உட்காரு, எங்களெல்லாம் வழிகாட்டி நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிற அண்ணன் எம்பி சதாசிவம் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அவர் தான் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவருடைய கருத்தை நாங்கள் ஏற்று நம்ம எல்லாம் செயல்படுவோம். ஆனா இன்றைக்கு எந்த முடிவும் அறிவிக்க வேண்டாம். ஆனா இன்னைக்கு எந்த முடிவும் அறிவிக்க வேண்டாம். இவர்தான் நம்முடைய ராஜதந்திர தொழிற்சாலை. பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசினார். அப்போது தனக்கும் அன்புமணிக்கும் இடையே தனிப்பட்ட பிரச்சனை ஒன்றுமில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் ஆதரவாளர்களிடம் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக ஆலோசனை வழங்குமாறும் கூறினார். இந்த கூட்டத்தின் முடிவில் அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.